SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மசாலா பூரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூரி கடலைப்பருப்பு சேர்த்து பூரி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மசாலா பூரி. நம்ம சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். வேணும்னா கிரேவி கூட ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா வால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. பூரிக்கு சாம்பார் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் இல்லைனாலும் பரவாயில்ல, வெறுமனே அப்படியே பூரியை அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு 3 மணி நேரமாக ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வந்துருக்கேன். தண்ணியை வடிய வச்சுட்டு ஜாரில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டேன். 2 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பூண்டு 5-6 பல். இஞ்சி பூண்டு சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கிராம்பு 2, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கு கூடுதலாகவே இருக்குது. இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1/4 பாகம் இருக்குது. இது கூடவே ரவை 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு எடுத்த 1 கப்புலேயே 1/4 கப்பு ரவை, அதான் 2 டீஸ்பூன். இதுவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கான் பாருங்கள். தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்கும் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம மாவு கலக்கும்போது கொஞ்சம் டைட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். 1 கப்பு கோதுமை மாவு. இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. அதன் பிறகு தண்ணி கொஞ்சம் விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இப்போ இது மேலே 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். இந்த மாவோடவே இந்த எண்ணெயும் கூட சேர்த்து 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். அப்படியே மூடி வைங்க, 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா ஊறி இருக்குது. நல்லா நம்ம கையாலே நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா நைஸாக கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். பிரிச்சுருக்கேன். 4 உருண்டை எடுத்துருக்கேன். ஒரு உருண்டை எடுத்துருக்கேன் பாருங்கள். சப்பாத்தி மாவு கட்டியில் இது பாருங்கள், கத்தியாலேயே நம்ம கட் பண்ணிட்டா நமக்கு ஒரே அளவில் வரும். இந்த மாதிரி பீஸாக போட்டுக்கோங்க. ஒரே அளவில் நமக்கு பூரி கிடைக்கும்.
செஞ்சு பாருங்கள். மீன் மாவு வந்து லைட்டாக போடுங்க, அதிகமாக வேணும். கொஞ்சம் சப்பாத்தி கட்டையில் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக மாவு இது பண்ணிடுங்க. அவ்வளோ சின்ன சின்ன பூரியாக தான் ஆகணும், அழகாக இருக்கும். இந்த திக்னஸ் இருந்தால் போதும். ரவுண்ட் ஷேப்னால் கப்பில் வச்சு கட் பண்ணிக்கலாம், நல்லா ரவுண்டாக வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா மாவும் திரட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாசரை வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக வரும். இங்கே பாருங்கள் மாவெல்லாம் திரட்டி வச்சுருக்கேன். நம்ம பூரி பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயுது. ஒரு பூரியை அப்படியே உள்ளே விட்டுடுங்க. நல்லா பொங்கி எழுந்து வரும். மிதமான அனலில் வச்சுருங்க. இந்த பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் கலரில் நல்லா பூரி செவந்து வரும். பாருங்கள், நல்லா சேர்ந்துடுது. எண்ணெயை வடிய வச்சுட்டு அப்படியே எடுத்துருங்க. அப்படியே வேறு தட்டுக்கு மாற்றிக்கணும். இன்னொன்று போட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. மசாலா பூரி நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா செவந்துடுது. இன்னொன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துருங்க. எண்ணெய் வடிய வச்சுட்டு எடுங்க. எல்லாம் நல்லா புசுன்னு பொங்கி வரும். அது உப்புலாம் இருக்க புசுன்னு நல்லா எழுந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பூரியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா பூரியும் பொரிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு சேர்த்து மசாலா பூரி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு வித்தியாசமாக இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.